Hello everyone, welcome to Tamil Talks. I am Muthukumar. இந்த வீடியோல நான் எப்படி நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன். முதல்ல நான் எப்படி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன், அப்புறம் வியூவர்ஸ் ஏதாவது டவுட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க டவுட்ஸை நான் எப்படி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன் அப்படிங்கறத பத்தியும் நான் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 4 hours வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்க வந்து பாத்துருக்கலாம் சரிங்களா. அந்த வீடியோஸ் நான் எப்படி பண்றேன், நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்க எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த டவுட்ஸ் நான் எப்படி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அப்படிங்கறத பத்தியும். அப்புறம் ஒரு சிலர் கேட்பாங்க உங்களால எப்படி முடியுது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4 hour வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்க, உங்களால எப்படி முடியுது, கண்டினியூஸா எப்படி உங்களால பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா. சோ அவங்க கேட்ட மாதிரி தான் நான் இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணிருக்கேன். நீங்க இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு வீடியோ மேக் பண்றது உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாவே இருக்காது சரிங்களா. ஆரம்பத்துல வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது வீடியோஸ் வந்து மேக் பண்ணிருக்கேன் சரிங்களா. அப்போ வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்பாடா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. சரி இப்போ நான் அந்த வீடியோ வந்து போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, சரி என்ன இவ்வளவு மோசமா நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், என் வாய்ஸும் வந்து சரியில்லை. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என் வாய்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்து இருந்துச்சு. சரி நமக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்றது வந்து பிடிச்சிருக்கு, அதாவது லைவா நீங்க ஒருத்தருக்கு கிளாஸ் எடுக்கிறதும் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து டிஃபர் ஆகும். இப்ப லைவா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, நான் அவருக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, நமக்கு வந்து அவருக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் லேப்டாப் கேமரா முன்னாடி தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் சரிங்களா. இப்போ நான் ஸ்லைடு போறதை பத்தி சொல்றேன். ஸ்லைடு வந்து எப்படி போடுறேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைவா ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஸ்லைடு நம்ம போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்லைடு போடும்போது என் முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து இருக்கும். அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரிங்களா எல்லாத்துக்குமே. சோ அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என் முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப வந்து டஃப்பா இருக்கும். ஒருத்தர் இருந்தாங்கன்னா எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவனோ சோ அது மாதிரி இல்லாம ரொம்பவும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சோ கஷ்டமா இருந்துச்சு அப்படியே விட்டுட்டேனா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இல்லைன்னா நான் இந்த லெவல்ல வந்து நான் நின்று உட்கார்ந்து இருக்க மாட்டேன். சோ அதனால கஷ்டமா இருந்ததை அதை நீங்க இப்படி வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கறத முக்கியம். பிராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்ற வார்த்தை நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா. பழக பழக வந்து பால் வந்து புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாம நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து முன்னேறுவீங்க அப்படிங்கறதான் உண்மை. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை தான் நான் வந்து கம்பேர் பண்ணுவேன் என்னோட. வேற யாரோட வீடியோவை நான் போட்டு பாத்தீங்கன்னா நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன். நீங்க எப்பயுமே உங்களோட தான் கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது சரிங்களா. சோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்ப போற வீடியோ அளவுக்கு இருக்காது. சரி நான் எப்படி வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்றேன் அப்படிங்கறத நான் இதுல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க, நடிச்சதுக்கு அப்புறமா ரெக்கார்டிங் தியேட்டர் போய் அவங்க லிப் மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி டப் பண்ணுவாங்க சரிங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா லைவா ஆக்ட் பண்றது. இப்ப நான் லேப்டாப் கேமரா முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இதுக்கு நான் வந்து பின்னாடி போய் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னா கேட்டா இல்ல கிடையாது. ஏன்னா இப்பயே வந்து மைக்கை நான் கிட்ட வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டப்பிங் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீங்க ஸ்லைடு மேக் பண்ணும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டு வந்து போடுவேன். அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டு எப்படி பண்றேன் அப்படின்னா உங்களுடைய போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டர் அப்படின்ற ஒரு ஆப் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே உங்க போன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க உங்க பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்க போன்ல நீங்க மூவ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க மூவ் பண்றதா ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீனை வந்து மூவ் பண்ணணும் சரிங்களா. இப்ப படத்துல வந்து பாத்தீங்கன்னா லைவா பண்றாங்க, அதனால பின்னாடி அவங்க டப்பிங் பேசுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்லைடு பண்றேன். ஸ்லைடு பண்ணும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லைடை மேக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டோ ஸ்லைடோ எது மேக் பண்ணுமோ நீங்க வந்து மேக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து தோணல, ஜஸ்ட் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்லைடு வந்து ஏற்கனவே மூவ் பண்ணி வச்சுட்டு இவ்வளவு டைம் தான் இந்த ஸ்லைடுக்கு, இந்த ஸ்லைடு இந்த இடத்துல இவ்வளவு நேரம் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க மூவ் பண்ணிருப்பீங்க. சரி ஓகே. இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தோணுது சரிங்களா. அந்த எக்ஸாம்பிள் சொன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும், வியூவர்ஸுக்கு இன்னும் நல்லா புரியும். அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா அதை சொல்லி ஆகணும். அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே மேக் பண்ணி வச்சிட்டீங்க, அவ்வளவு டியூரேஷன் தான் மூவ் ஆயிடும். சரி இப்ப என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லைடு மேக் பண்றதாங்க பெஸ்ட். இப்ப நான் சொல்ற வழி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டஃபா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பண்றவங்களா இருந்தா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ற வாய்ஸை நீங்க போட்டு கேட்டீங்கன்னா உங்க வாய்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது, ரெக்கார்டட் வாய்ஸ் சரிங்களா.
போக போக சரிங்களா, போக போக உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா உங்க பழைய வீடியோஸ் நீங்க பாப்பீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா தான் இருக்கும் ஆரம்பத்துல போட்ட வீடியோ சரிங்களா. போக போக உங்களுக்கே தெரியாம உங்களுடைய டேலண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சரிங்களா. ஏன்னா பிராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு முன்னாடியே நான் சொன்னேன் சரிங்களா. அது மாதிரிதாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு இன்னும் நல்லாவே வரும் சரிங்களா. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி உட்காந்து பேச சொன்னா ரொம்பவும் வந்து கஷ்டப்படுவேன் பேசுறதுக்கு சரிங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேசுறேன் அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா என்னுடைய பழைய வீடியோஸ் வந்து பாத்திருக்கேன், அதுல வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். சரி ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேசிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த ஆடியோ வந்து நீங்க கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்லைடை வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும். இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்றீங்க. ரெக்கார்ட் பண்ணதை நீங்க ஏதாவது நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆப் வந்து நாய்ஸ் ரெடியூஸ் உங்களுக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரெடியூஸ் பண்ணி ஃபில்டர் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நாய்ஸ் வந்து வீடியோ உங்க வாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஆடியோ வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்கிரீன் மூவ் பண்ணுங்க. சரி, இப்போ நீங்க கரெக்டா அந்த ஆடியோக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரீனை மூவ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும், ஆடியோ வீடியோ மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா வந்து ரெடி ஆயிருக்கும் உங்க முன்னாடி. சரி, இப்போ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்றோம். சரி, அடுத்தது இப்போ ஏதாவது ஒரு வியூவர்ஸ் வந்து டவுட் கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வீடியோ வந்து மேக் பண்றது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி டவுட்ஸ் வந்து கேட்பாங்க. ஹிஸ்டரியில வந்து போ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பொது ஆண்டுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தத்துக்கு போ அப்படின்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கிபி கிமுன்னு இருக்கும். இது இப்போ பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏன் பொது ஆண்டுனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து வாட் இஸ் போவா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பண்ணிருந்தேன் சரிங்களா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய ஸ்லைட்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் பண்ணிருப்பேன். ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணேன். ஆனா இப்போ ஒரு ஃபுல் லெசனையே ஸ்கிரீன்ஷாட்ல வந்து நீங்க எடுத்து நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அது டைம் ஆகும், அந்த டியூரேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு. இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லைடு போட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியூவர் வாட் இஸ் போவா அப்படின்னு வந்து கேட்டாரு சரிங்களா. அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஹிஸ்டரி புக்ல போய் தேடி, இல்லையா நானே வந்து என் கைப்பட எழுதியோ இல்ல நானே வந்து போன்ல வந்து டைப் பண்ணி எடிட் பண்ணியோ நான் வந்து அதுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா வியூவரும் ஒரே மாதிரி தான் வந்து டவுட் கேட்பாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. எனக்கு ரீசெண்டா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டவுட் கேட்டிருந்தாரு. அடே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தப்புடா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா அது ஒரு டவுட் தான் சரிங்களா, அவர் கேட்ட விதம் வந்து அப்படி இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய மென்டாலிட்டி நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க டவுட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் சரிங்களா. சரி, ஏன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தப்புடா அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, நான் 10th நியூ தமிழ் புக் இருக்கும் பாத்தீங்களா, புதிய தமிழ் புக்ல புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் போட்டிருந்தேன். சோ முதல் இயர்ல முதல் கொஸ்டினே தப்பு அப்படின்னு சொல்லி அவரு கேட்டிருந்தாரு. ஆனா நான் வந்து சரியா தான் ஆன்சர் பண்ணியிருந்தேன் சரிங்களா. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து டைட்டில் போட்டிருந்தேன், அடே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தப்புடா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி போட்டு சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்க பாருங்க, கரெக்டா தான் நான் சொல்லியிருக்கேன், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்னு அவரை நான் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சரி, நீங்க அதுக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்னா உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தோணும். ஏன்னா வந்து நீங்க வீடியோஸ் போட்டு பிராக்டிஸ் ஆகிட்டே இருப்பீங்க. சோ உங்க வியூவர்ஸ் எப்படி வந்து டவுட் கேட்கறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி சொன்னா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாங்க, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க, பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வந்து இது புரியல அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. சோ இப்ப என்ன பண்ணணும், நீங்க அவங்களுக்கு புரிய மாதிரி இன்னும் டீப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனா இப்ப வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணி நீங்க அப்லோட் பண்றீங்க. அப்லோட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி வந்து அப்லோட் பண்ணணும், அந்த வியூவருக்கு வந்து புரியுற மாதிரி அப்லோட் பண்ணணும். சோ ஆஸ் யூசுவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லைடு வந்து போடுறோம் சரிங்களா, அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். ஏன்னா கொஞ்சம் நல்லா டீப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே புரியுற மாதிரி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா. சோ நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, எல்லாத்துக்குமே புரியணும். வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டல் ஸ்டூடெண்ட் இருப்பாரு பாத்தீங்களா, அவருக்கு எப்படி புரியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் எடுத்தாகணும். ஏன்னா ஏற்கனவே படிக்கிறவர் இருப்பாரு, அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுப்போம்னா இவரை வந்து நம்மளால கண்டுக்க முடியாது. அதனால ஒரு டல் ஸ்டூடெண்ட், அவருக்கு வந்து ஸ்லோ லேர்னர் அப்படின்னா கூட அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் டவுட் கேட்டாங்கன்னா இப்படிதான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா. ஒரு டவுட் எப்படி கேட்கறாங்களோ சரி, அவங்க வந்து டென்ஷனாவும் கேட்கலாம், விருப்பமும் கேட்கலாம், எப்படின்னு கேட்கலாம். சோ அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை வந்து பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றோம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்கறாங்க, நீங்க வந்து 2ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க, இது எப்படி உங்களால முடியுது அப்படின்னா, என்னால முடியுது அப்படின்னா உங்களாலேயும் கண்டிப்பா முடியும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்ற மாதிரி. இப்ப ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க, முகலாய பேரரசு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு சரிங்களா.
அந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 முக்கிய முகலாய அரசர்கள் இருக்காங்க. பாபர்ல இருந்து அவுரங்கசீப் வரைக்கும் இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி நான் போடும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து வீடியோ பண்ணிருந்தேன். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு இந்துஸ் வேலை வந்து பண்ணிருந்தேன். சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். ரொம்பவும் அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்ப அவங்க என்ன வந்து கேக்குறாங்கன்னா, நீங்க வந்து ஒரே ஐடியா வந்து 1 hour வீடியோ போடுறீங்க, 2 hour வீடியோ போடுறீங்க, எங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் பாத்தீங்களா? சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய வீடியோக்குள்ள போய் அவங்க வந்து ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஃபர் ஆகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நெட், சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு போய் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்ட்டா போடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. சரி, நான் எப்படி வந்து பார்ட்டா போட்டேன் அப்படின்னு வந்து சொல்றேன். இப்ப முகலாய பேரரசு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெசன்ல வந்து 6 முகலாய முக்கிய அரசர்கள் இருக்காங்க. சோ இப்ப பர்டிகுலர் இதை மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முகலாய அரசர் பாபர். சரிங்களா? சரி, பாபரை பத்தி நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணி அதை தனியா போட்டுருவேன். அன்னைக்கு ரெக்கார்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே ரெக்கார்ட் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்க. சோ ரெக்கார்ட் பண்ணிட்டு எடிட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எடிட் பண்ணிடுவேன். போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாபர் வந்து போடுவேன். அடுத்தது பாபருடைய பையன் யாரு, ஹுமாயூன் பத்தி போடுவேன். அடுத்தது அக்பருக்கு அப்புறம் யாரு, ஜகாங்கீருக்கு அப்புறம் ஷாஜகானுக்கு அப்புறம் அவுரங்கசீப். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முகலாய அரசர்கள்ல 6 முக்கிய அரசர்கள். இவங்களை பத்தி நான் தனித்தனியா வீடியோஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? வீடியோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா சேர்த்து ஒரு வீடியோஸ் பண்ணும்போது ஏற்கனவே தனித்தனியா வந்து வியூவர்ஸ் வந்து வீடியோஸ் வந்து பாத்துருப்பாங்க. இப்ப அந்த ஃபுல் வீடியோவை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வியூவர் கேக்குறாங்க அந்த வீடியோல நடுவுல ஏதாவது டவுட் அப்படின்னாலும் கூட இப்போ பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டாண்டர்டுக்கான பிளேலிஸ்ட்ல நானு ஃபுல் வீடியோ வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? ஃபுல் வீடியோ கொடுத்துட்டு தனித்தனியா அந்த பாட்ட போடுற பாத்தீங்களா அந்த வீடியோஸையும் கொடுத்துருவேன். இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சின்ன வீடியோஸ் போய் பாத்துக்கலாம். ஃபுல்லா வேணும்னாலும் அதை போய் பாத்துக்கலாம். சரிங்களா? சோ இப்படிதான் நான் வந்து ஒரு பெரிய வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பாபரை பத்தி ஹுமாயூனை பத்தி இன்னைக்கு நான் அப்லோட் பண்றேன், ரெக்கார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் இன்னைக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் முடிச்சு வீடியோவை ரெடி பண்ணி வச்சிருவேன். ரெடி பண்ணி வச்சுட்டு பாபருக்கும் ஹுமாயூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவேன். அடுத்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா அக்பரை பத்தி ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு தான் நான் வந்து ஒரு பெரிய வீடியோவை ஒரு நாள் வந்து டைம் எடுத்துட்டு அப்லோட் பண்றேன். சரிங்களா? சரி, இப்படி அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். ஒரே நாள்ல 2 மணி நேரம் வீடியோ அப்படிங்கும் போது இப்போ நான் ரெக்கார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரெக்கார்ட் பண்றது எனக்கு வந்து ஈஸி தான். சரிங்களா? இப்போ நான் எவ்வளவு நேரம் பேசுறேன், 10 நிமிஷம் பேசுறேன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அதை எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு மினிமம் ஒரு ½ hour இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆகும், 1 hour கூட ஆகும். சரிங்களா? அது வீடியோவை பொறுத்து இருக்கு. இல்ல 2 hours கூட ஆகும். சரிங்களா? சோ ரெக்கார்ட் பண்றதை காட்டிலையும் எனக்கு எடிட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் டைம் எடுக்கும். சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து இப்படிதான் வந்து நான் மேக் பண்றேன். சரிங்களா? இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் வீடியோஸ் போடுறது அவ்வளவு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது. அதான் முன்னே சொன்னேன், பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பெர்ஃபெக்ட். நீங்க ஒரு வேலையை செய்ய போகும்போது அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா? நீங்க செய்ய செய்ய அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். முன்ன இருந்ததை விட வேகமா செய்வீங்க. இப்ப நீங்க முன்ன போட்ட வீடியோ, ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா நானா இந்த மாதிரி வீடியோ பண்ணிருக்கேன், எனக்கே அப்படிதாங்க இருக்கும், இன்னைக்கு இவ்வளவு மோசமான வீடியோ பண்ணிருக்கேன், இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிடலாமா, நல்லாவே இல்ல அப்படின்னு வந்து நான் நினைச்சிருக்கேன். ஆனா அதை டெலிட் பண்ண கூடாது. ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தான் கம்பேர் பண்ணும். நான் இப்ப போய் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தேன்னா மோசமா போட்டிருக்கேன், இப்ப என்னுடைய வீடியோ பார்க்கும்போது நான் நல்லா போட்டிருக்கேன். சோ என்ன, இப்ப நான் வந்து எனக்கு ரொம்பவும் பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அந்த பிராக்டிஸ் நான் வந்து எதுல பாக்குறேன் அப்படின்னா அப்கோர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்டர்ல தான் பாக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ ஒரு 2 years பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெறும் 4000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு நீங்களே இப்போ வீடியோல நீங்க பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்படிதான் நான் வீடியோஸ் வந்து மேக் பண்றேன். சோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.